எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி புளி சாதம் பண்ண போகிறோம். கோயிலில் கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி டேஸ்ட்டில் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்ப்போமா? ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸில் புளி, ஒரு 2-3 விரலி மஞ்சள் சின்ன சைஸு, கட்டி பெருங்காயம் கொஞ்சம், ஒரு 4-5 வரமிளகாய், 1 ஸ்பூன் வெந்தயம். இந்த புளியை தண்ணி ஊற்றி ஒரு அரை டம்ளர் 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறோம். அந்த வெந்தயத்தை வெறும் வடை சட்டியில் போட்டு லைட்டாக வறுக்கணும். கரிஞ்சிராமல் வறுத்து எடுத்துக்கிறணும். வறுத்து எடுத்துகிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு, ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு, இந்த மஞ்சள் எடுத்து வச்சோம்னா அதை இடிகளில் வச்சு இடித்து அதை போட்டு அதில் வறுக்கணும். அந்த எண்ணெயில் போட்டு அதை நல்லா வறுத்து, நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் கரிஞ்ச மாதிரி கலரில் வரும். அப்போம்போது இந்த பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை கட்டியாக இருக்கிறத அப்படியே போட்டால் நேராகும் வறுக்கிறதுக்கு. அதை லைட்டாக இடித்து அதையும் போட்டுக்கிறணும். அந்த மஞ்சளோட போட்டு அது பொரியவும் அப்படியே அதை எடுத்து ஒரு தட்டில் ஆற வச்சுக்கிறோம். ஆற வச்சுட்டு திரும்ப அந்த வடை சட்டியிலேயே ஒரு 100லேருந்து ஒரு 100லேருந்து ஒரு 125 கிராம், 100 இல்லைன்னா ஒரு 150 எண்ணெய் ஊற்றி கடுகு போடுங்க. தேவையான அளவு 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் கடுகு போடுங்க. பொரிஞ்சதும் இந்த காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கோம்ல, ஒரு 4-5 மிளகாய், அதை போட்டு நல்லா வறுக்கணும். கலர் சேஞ்ச் ஆகணும். கரிஞ்ச மாதிரி வரும்போது 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, தேவையான அளவு கருவேப்பிலை போட்டு நல்லா வறுக்கணும். நல்லா வறுத்து அந்த மிளகா கருப்பு கலராக ஆகணும். அப்போ தான் காரம் ரொம்ப இருக்காது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த புளியை கரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த ஊற வச்ச புளியை கரைச்சி அதை ரொம்ப தண்ணி விடக்கூடாது. அதை ஃபில்ட்ரு பண்ணி இதோட சேர்த்துக்கிறணும். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக வெல்லம், அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. வெல்லம் தேவையான அளவு கொஞ்சம் வெல்லம். அப்புறம் அந்த மஞ்சள், வெந்தயம், இந்த பெருங்காயம்லாம் வறுத்து வச்சுருந்தோம்ல, அதை பொடி பண்ணி இதோட கொட்டி கலந்துடணும். கலந்துட்டு நல்லா சுண்டி வரும்போது எண்ணெய் தெளிஞ்சு வரும். மேலாப்பில் தெளிஞ்சு எண்ணெய் வரும்போது இறக்கி வச்சிடணும். அதுக்கு முன்னாடியே சாப்பாடை கொஞ்சம் வடித்து எடுத்து ஆற வச்சிடணும். தட்டில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஆற வச்சிங்கன்னா நல்லா பொலன்னு ஆயிரும். இந்த தொக்கு எடுத்து அதில் தேவையான அளவு உங்களுக்கு போட்டு கிளறி சாப்பிடுங்க. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு கோயிலில் கொடுக்குற மாதிரியே இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பாய்.